உலைக்களம் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஜய் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுக மேலே ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் வச்சதை நம்ம நிறைய பார்க்குறோம். நிறைய பேசினார். திமுக தமிழ்நாடு போதை மாநிலமாக போச்சு, கஞ்சா, அபின், டாஸ்மாக் போதை எங்கே பார்த்தாலும் இருக்குது, அதனால் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, பெண்களுடைய பாதுகாப்பு இல்லை, ஆச்சா போச்சா அம்பலம் தம்பலம், செந்தில் பாலாஜி பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கி கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறாரு, ஸ்டாலின் குடும்பத்துக்கு பாதி போகுது, ஏராளமான குற்றச்சாட்டுகளை எல்லாம் வச்சு நாங்கள் தாவேக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை போதை இல்லாத மாநிலமாக நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னு பெரிய சவடால் வாக்குறுதியெல்லாம் கொடுத்தார். இப்போ போதை இல்லாத மாநிலமாக மாற்ற முடியுமா, டாஸ்மாகை ஒழிக்க முடியுமாங்கிறது தனி கதை, தனியாக பேசுவோம். ஆனால் இப்படி வாக்குறுதி கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்த உடனே எங்கேயா டாஸ்மாகெல்லாம் மூடிடும், அண்ணா வந்த உடனே டாஸ்மாகை மூடிடுவாங்கன்னு இந்த அணில் குஞ்சுகள்லாம் நிறைய எதிர்பார்த்துது. ஆனால் உடனே காணும். சரி, ஏமாற்றக்கூடாதுங்கிறதுனால என்ன பண்ணாருன்னு சொன்னால் ஒரு கிளுகிழுப்பை காட்டுற மாதிரி 717 கடைகளை நாங்கள் மூடுகிறோம் அப்படின்னு விஜய் அறிவித்தார். அந்த 717 கடை யார் அப்படின்னா கோயிலுக்கு பக்கத்தில், பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கடைன்னு சொல்கிறாங்க. சரி, கோயிலுக்கு பக்கத்துலேயும் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துலேயும் கடை வைக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே சட்டமே இருக்குது. அதை மீறி வச்சுருக்குறாங்கன்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு தான் வச்சுருக்குறாங்க, அது போகட்டும். இப்போ இந்த 717 கடையை மூடிட்டதுனால டாஸ்மாகினுடைய விளைவுகள் அப்படியே மாறிட போதா? குடிகாரம் குறைய போகிறானா, இல்லது அரசாங்கத்துக்கு வருமானம் குறைய போதா? ஒன்றும் கிடையாது. இது இப்போ பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறத வேற எங்கேயாவது, பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்கிற வேற எங்கேயாவது ஒரு கடையில் போய் வாங்க போகிறான், அவ்வளோதான். மற்றபடி வருமானம் குறைய போகிறதில்ல, குடிகாரருடைய எண்ணிக்கையும் குறைய போகிறதில்ல, இந்த குடியினால் வரக்கூடிய அக்கப்போரும் குறைய போகிறதில்ல. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த 717 கடையை தொடர்ந்தால் யாருக்கு லாபம்னா தாவேகாவில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய சில்லுண்டிகளுக்கு தான் லாபம். ஏன்னா அவன் என்ன பண்ணுவான்னா இந்த கடை இல்லாதனுடைய விளைவை பயன்படுத்திட்டு அவன் லோக்கலில் பிளாக்கில் வைப்பானுங்க. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் விற்றுது, இந்த திமுக ஆட்சியிலையும் கூட பல இடங்கள் அது விற்றுது. ஏன்னா இந்த டாஸ்மாக் கிடைக்காத இடங்கள் தூரத்துக்கு போகணுன்னு சொன்னால் பக்கத்தில் எவன் கொடுக்குறானா அவன்கிட்ட வாங்கிக்குவான் குடியாரன். அதனால் இந்த கள்ள மார்க்கெட்டில் விற்கிறதுங்கிறது நடக்கும். இந்த கள்ள மார்க்கெட்டில் விற்கிறத யார் கையில் எடுத்துக்குவான்னு சொன்னால் ஆளுங்கட்சிக்காரன் தான் கையில் எடுத்து வச்சுருக்குவான். இப்போ தாவேக்காரங்க கள்ளத்தனமாக டாஸ்மாக் சாராயத்தை விற்க போகிறாங்கிறது தான் நமக்கு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா செந்தில் பாலாஜி வாங்கினார் அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்களே, இதை வைத்துக்கொண்டு விஜய் பாட்டே பாடினார். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டெல்லாம் பாடினார். நம்ம ஊரில் இருக்கிறவங்க போகிற ரொம்ப பேர் அதை நம்பி ஆஹா விஜய் எல்லாத்தையும் கிழிச்சிட போகிறான்னு சொல்லி ரொம்ப பேர் நம்புகிறான். ஆனால் ஒன்றும் நடக்கலைங்கிறது அப்புறம். இப்போ அதை பற்றி பேசும் பொழுது இப்போ ஆயத்தீர்வை மந்திரி என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் சினிமாவில் சொல்கிற மாதிரிலாம் உடனே எல்லாம் எடுத்துட முடியாதுங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறத உடனே எல்லாம் நிறுத்த முடியாதுங்க. யார் சொல்கிறா? விஜயோட மந்திரியே சொல்கிறான். அதெல்லாம் அப்படி சினிமாவில் பண்ணுறது மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஏடா விஜய் சினிமாவில் வசனம் பேசலாண்டா, அது நடைமுறையில் நடக்காது, முட்டாளேன்னு அர்த்தம் அதுக்கு. அவன் மந்திரியே என்ன சொல்கிறாருன்னா உடனடியாக அதெல்லாம் நிறுத்த முடியாது, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது சரி செய்ய முடியும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன, இப்போ இருக்கிற மந்திரின்னு சொல்லி ஏற்கனவே இருக்கிற மந்திரி 10 ரூபா வாங்குறதுங்கிறத ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த 10 ரூபா வாங்கிறது ஏன் வாங்குகிறார்கள், எப்படி நடக்குதுங்கிறத பற்றி எந்த முக்கியமான தகவல்களெல்லாம் இப்போதுதான் வெளியே வருகின்றன. ஏற்கனவே எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்கான், பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கி அவன் பங்கு போட்டுக்கிட்டான்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனால் உண்மை அது அல்ல என்பதை இப்போது சொல்லுகிறார்கள். யார் சொல்கிறான்னா தொழிற்சங்க தலைவர்லாம் சொல்கிறான். இப்போ அரசாங்கம் கடையை அதாவது டாஸ்மாக் கடையை நடத்துறதுக்கு நிறைய செலவாகும். கடைக்கு வாடகை கொடுக்கணும், இபி பில்லு கட்டணும், அப்புறம் பல செலவுகள்லாம் இருக்குது. இந்த செலவையெல்லாம் அரசாங்கம் குறிக்கி வைத்திருக்கிறது. இப்போ கணக்கு இதை பற்றி ஒரு விரிவான செய்தி ஆங்கில இந்து நாளேட்டில் வந்திருக்குது. அதில் இருந்து அந்த விவரங்களெல்லாம் நான் எடுத்தேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த முக்கியமான நகரங்களில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு அல்லது வாடகை என்னன்னு சொன்னால் நடைமுறையில் மார்க்கெட்டில் வாடகை 30,000 ரூபா இருக்குது. ஆனால் கவர்மெண்ட்டு 11,000 12,000 ரூபா தான் கவர்மெண்ட்டில் தர்றான். பாக்கி பாதி வாடகை அப்படின்னு நாங்கள் ஊழியர்கள் தான் பங்கு போட்டு கொடுக்க வேண்டியிருக்குது. இப்போ அந்த செலவு ஊழியர்கள் தலையில் வருது. ரெண்டாவது இபி பில்லு 2 மாதத்துக்கு ஒரு தடவை 13,000 15,000 வருது. கவர்மெண்ட்டு 9,000 ரூபா தான் கொடுக்குறான். பாக்கி 6,000 7,000 ஊழியர்கள் தான் கட்ட வேண்டியிருக்குது. சரி, சரக்கு வந்துச்சுன்னு சொன்னால் இறக்கு கூலி, அன்லோடிங் சார்ஜ் ஒரு பாக்ஸுக்கு 5 ரூபா.
அதனால் பார்த்தீங்கன்னா 1250 ரூபா வந்து இந்த பாக்ஸை இறக்கிறதுக்கே வந்து செலவாகுது. அதையும் ஊழியர்கள் தான் கொடுக்க வேண்டியிருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை வந்து கையாளும் போது ஏற்படுகின்ற இது சேதம், பிரேக்கேஜ், அதில் அந்த சேதத்தையும் நாங்கள் தான் கொடுக்க வேண்டியிருக்குது. சரி, குடிகாரெலாம் குடிச்சிட்டு பாட்டில் கண்ட இடத்துல போட்டு போயிடுறான், அந்த பாட்டிலெல்லாம் பொறுக்கி சுத்தம் படுத்துறதுக்கு செலவாகுது, அதுக்கு வந்து மாதத்துக்கு 1500 ரூபா செலவாகுது, அதையும் நாங்கள் தான் கொடுக்க வேண்டியிருக்குது. இது அல்லாமல் போலீஸுக்கு மாமூல் கொடுக்கணும், லோக்கல் கட்சிக்காரனுக்கு மாமூல் கொடுக்கணும், அப்புறம் வந்து இது இப்போ தொழிற்சங்கங்கள் நன்கொடை வாங்குவாங்க, சந்தை வாங்குவாங்க, இதுக்கெல்லாம் கொடுக்கணும். இவ்வளதையும் கொடுக்குறோன்னா நாங்கள் எங்கே போகிறது? 10 ரூபா. அந்த 10 ரூபா வாங்குறது அரசாங்கத்துக்கு தெரியும். என்ன கணக்குன்னா 2003 தான் ஜெயலலிதா அரசாங்கமே சில்லறை மது விற்பனை நடத்தலான்னு சொல்லி டாஸ்மாக் ஆரம்பித்தது ஜெயலலிதா தான். எம்ஜிஆர் வந்து கொள்முதல், அதாவது மொத்த விற்பனை வந்து டாஸ்மாக் கிட்ட விட்டார். ஜெயலலிதா அம்மா என்ன செய்யணும், மொத்த வியாபாரத்தை என்ன நடத்தணும், சில்லறை வியாபாரத்தை நம்ம நடத்தணும்னு அந்த அம்மா வந்து ஆரம்பிச்சது. அப்போ 2003 அரசு டாஸ்மாக் சில்லறை விற்பனையை தொடங்கிய போது 34,000 ஊழியர்கள் இருந்தார்கள். அன்னைக்கு வருமானம் 2003 23 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு வருமானம், டாஸ்மாக் வருமானம் 3000 கோடி. இன்றைக்கி 2025-26 ஊழியர்களுடைய எண்ணி 10,000 குறைஞ்சி போச்சு. 25,000 பேர் தான் ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஆனால் வருமானம் 50,000 கோடி ரூபாய். இவ்வளவு பெரிய வருமானம் வந்து ஊழியர்களுடைய எண்ணிக்கை குறைந்த பிறகும் இந்த செலவுகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அரசாங்கம் அந்த செலவுகளை ஊழியர்கள் தலையிலே கட்டினா, இது ஊழியர்கள் தலையில் கட்டுறதுங்கிறது வந்து இன்றைக்கி நேரத்தில் 2003 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே இந்த 10 ரூபாய் வாங்குறாங்களாம். 2003 10 ரூபான்னா இன்றைக்கி அந்த 10 ரூபாயோட மதிப்பு ரொம்ப கம்மி, 2 ரூபா 3 ரூபா மதிப்பு தான் அதனுடைய உண்மையான மதிப்பு. அது போகட்டும். அதனால் 10 ரூபா இருந்தது இன்றைக்கி நேரத்தில் 23 வருஷமாகவே இந்த 10 ரூபா வாங்குறது நடந்துக்கிட்டு இருக்குது. இதை யார் சொல்கிறா? தொழிற்சங்க தலைவர்களே சொல்கிறாங்க. தொழிற்சங்க தலைவர்னால் நீங்கள் சாதாரண தலைவர் நினச்சிக்காதீங்க. சிபிஐயினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், டாஸ்மாக் ஊழியர் சங்கத்தினுடைய தலைவர், ஏஐடிசி என்ற பெரிய தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் பெரியசாமி சொல்கிறாரு, 2003 நாங்கள் 10 ரூபா வாங்கிட்டு தான் இருக்கிறோம், எங்கள் ஊழியர்கள் வாங்குகிறாங்க. அது காரணம் என்னென்னா இந்த மாதிரி செலவெல்லாம் இருக்குது, நாங்கள் வீடு கட்டுறதுக்கு வேறு ஒன்றும் வழி இல்லை என்று இவர்கள் இப்போது வந்து பேசுகிறார்கள். இதை வந்து ஏஐடிசி மட்டும் பேல, விடுதலை சிறுத்தைகள் தொழிற்சங்கமும் சொல்லுது. ஆமாம், அதனுடைய வந்து ஜெயபிரகாஷ்னு சொல்லி வந்து விஜயபாஸ்கர்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் சொல்கிறார், ஆமாங்க நாங்கள் 10 ரூபா வாங்குகிறோம், அதுக்கு இந்த மாதிரி செலவாகி இதுவே எங்களுக்கு பத்தலை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவனாவது கம்ப்ளைண்ட் பண்ணானாக்கா ஏதாவது ஒரு கேஸ் அப்பைக்கப்போ ஒரு கேஸ் ஒன்று போட்டுறானுங்க ஊழியர்கள் மேலே, அதுக்கு ஃபைன் சொல்லிவிட்டு ஒரு 9,000 ரூபா கட்ட வேண்டியிருக்குது, இப்படி எங்களை போட்டு கசக்கி புழிஞ்சிட்றாங்க என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த டாஸ்மாகில் இது பூரா இந்த 10 ரூபா வாங்குறதுங்கிறது 23 வருஷமாக தொடர்கதையாக இருக்கின்ற போது இது திமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜி மட்டும்தான் 10 ரூபா வாங்குறது மாதிரி ஒரு நரேட்டிவை பேசி தேர்தலுடைய முடிவே மாற்றிட்டானுங்க இப்போது, இல்லைங்களா? அப்போது இந்த 10 ரூபாங்கிறது இப்போ யோசித்து பார்த்தா என்ன தெரியுது, இந்த 10 ரூபாங்கிறது ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேருந்து அதுக்கப்புறம் வந்து திமுக எடப்பாடி எல்லார் ஆட்சி காலத்துலேயுமே வாங்கியிருக்கிறாங்க. 10 ரூபா என்பது சட்டத்திற்கு புறம்பாக அரசாங்கமே வசூலிக்கின்ற ஒரு வரி. ஆனால் அது என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ திருப்பி விட்டு திமுக எதிராக திருப்பினாங்க, செந்தில் பாலாஜிக்கு எதிராக திருப்பினாங்க. இப்போ திமுகவே செந்தில் பாலாஜியை 100க்கு 100 பரிசுத்தமானவர்கள் நான் வந்து வக்காலத்து வாங்க வரல, எல்லார்கிட்டையும் வந்து ஊழல் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு வேறு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். அப்போது இந்த உண்மை தெரிந்ததற்கு பிறகும் ஏன் திமுக தன்மேல் இவ்வளோ பெரிய பழி வந்ததற்கு பிறகும் ஏன் இந்த உண்மையை பேசலை? இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன்னா டாஸ்மாகில் வந்து தோமுசாவும் இருக்குது, தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் என்று திமுகவினுடைய தொழிற்சங்கமும் இருக்குது. ஏன் இவங்க சொல்லலை? யாருமே சொல்லலை. அப்போது இதை வந்து ஆமாம் அந்த மாதிரி செலவெல்லாம் இருக்குது அதுக்காகத்தான் வாங்குகிறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? அந்த செலவெல்லாம் அரசாங்கமே ஏற்றுக்கன்னு வந்து ஒரு நெருக்கடி வரும். அந்த செலவெல்லாம் அரசாங்கம் ஏற்றுக்கிட்டால் இந்த 50,000 கோடி வருமானம் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி போகும். அதனால் இந்த வருமானத்தை இழக்க விரும்பவில்லை, இந்த பழியை சுமந்துக்கலான்னு அவங்க முடிவு விட்டாங்க போல இருக்குது. அதனுடைய பலனை இப்போது அனுபவிக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது இல்லாமல் இது வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டாஸ்மாக் ஊழியர்களுக்கு ஏராளமான சங்கம், ஏஐடிசி இருக்குது, சிபிஐயினுடைய தொழிற்சங்கம் இருக்குது, சிபிஎம்னுடைய சிஐடியு தொழிற்சங்கம் இருக்குது, திமுக தொழிற்சங்கம் இருக்குது, அண்ணா தொழிற்சங்கம் இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் தொழிற்சங்கம் இருக்குது. இத்தனை தொழிற்சங்க தலைவர்களும் இந்த உண்மையை இத்தனை காலம் மூடி மறைத்திருக்கிறார்கள்.
நான் இப்போ ஒரு ஏஐடிசி தொழிற்சங்க தலைவர் ஒருத்தட்ட கேட்டேன், மாவட்ட தலைவர் ஒருத்தட்ட, என்ன தோழர் இந்த மாதிரி இருக்குதே, இந்த அயோக்கியத்தனத்தை இந்த அக்கிரமத்தை வந்து முன்னாடியே ஓப்பனாக சொல்லியிருக்கலாமே, இது ஏன் நீங்கள்லாம் மூடி மறைச்சிங்கண்ணே? தோழர் நாங்கள் சில ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் சொன்னோம், ஆனால் நாடு பூரா வந்து இதை போகிறது மாதிரி நாங்கள் வந்து செய்ய தவறிட்டோம் என்று உண்மையை ஒத்துக்கொண்டார். அப்போது தொழிற்சங்கம், ஆளுங்கட்சி அத்தனை பேர் சேர்ந்து தான் அந்த 10 ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க, அதை மறைச்சிருக்கிறாங்க என்பது தான் உண்மை. அப்போது தொழிற்சங்கங்களுக்கு என்ன இருக்குது? அவங்கள்ட்ட சந்தா வாங்கணும், நன்கொடை வசூல் பண்ணணும், அவங்க வந்து இப்போ வாங்குகிற வந்து லஞ்சம் இந்த மாதிரி ஒதுக்குற தொகையில் வந்து இவங்க வந்து இவங்களுடைய தொழிற்சங்கத்தை நடத்துறதுக்கு காசு வாங்கிக்கிறாங்க. அதனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, கட்சி நடத்துறது, தொழிற்சங்கம் நடத்துறது எல்லாத்துக்கும் தேவைப்பட்ட பணம் எங்கேருந்து வருகின்றது என்றால் இந்த மாதிரி முறைகேடாக சம்பாதிக்கின்ற பணத்திலேருந்து தான் வருதுங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அப்போது இந்த உண்மையை மூடி மறைத்ததன் மூலம் யாருக்கு லாபம்? பிஜேபிக்கு லாபம். செந்தில் பாலாஜி கொண்டு உள்ளே வச்சாங்க, நடவடிக்கை எடுக்கிறான், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். யாரெல்லாம் வந்து டாஸ்மாக் வந்து இந்த ஆயத்தீர்வைத்துறை எவங்க இருந்துச்சுன்னா அவங்களாம் வந்து வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க எல்லா ஆட்சியிலையுமே. அது செந்தில் பாலாஜி மட்டும் அல்ல. அப்போது இப்போது இந்த உண்மையை மூடி மறைத்ததனுடைய இந்த உண்மையை மூடி மறைக்கின்ற சதிச்செயலில் தொழிற்சங்கங்கள், ஆளும் கட்சிகள் அத்தனை பேரும் ஈடுபட்டிருக்கிறார்கள், மக்களை ஏமாற்றியிருக்கிறார்கள் இல்லைங்களா? அப்போது டாஸ்மாக் வருமானத்தை, இவ்வளோ பெரிய வருமானத்தை எடுத்துக்கொண்ட இந்த அரசாங்கம் உண்மையிலே ஊழியர்களுக்கு நியாயமான சம்பளத்தை கொடுக்குதான்னு சொன்னால் அந்த சம்பளத்தை கொடுக்கல. அதுக்கு தொழிற்சங்கங்கள் பெரிய போராட்டங்கள் நடத்துறதுனால இல்லை. இப்போ ஊழியர்கள்லாம் நிறையா பிரச்சனைகளை சொல்கிறாங்க. 10 மணி நேரம் வேலை வாங்குறாங்க, எங்களுக்கு நல்லது கெட்டது போக முடியலை. 2வது விஷயம், டாஸ்மாகில் வேலை செஞ்சால் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சமூகத்தில் கௌரவமே இல்லை. இப்போ கௌரவத்தை இழந்து, மரியாதை இழந்து 10 மணி நேரம் நின்று வேலை செஞ்சு கடைசியில் பார்த்தே வெரிகோஸ் வெயின் வருதுங்கிறாங்க எல்லாருக்கும். இப்போ இவ்வளவு சிரமங்களையும் சந்திக்கின்ற அந்த ஊழியர்களுக்கு ஒரு கண்ணியமான வந்து சம்பளம் கிடைக்குதான்னா அதுவும் கிடையாது. அப்போது டாஸ்மாகில் 10 ரூபாங்கிறத வந்து நம்ம பார்த்துமே தவிர 10 ரூபாய்க்கு பின்னால் இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனங்களும் இவ்வளோ பெரிய அநீதிகளும் இருக்கின்றன என்பதை யாரும் பேச தவறி இருக்கிறார்கள். அப்போது இந்த அரசாங்கமும் சரி, தொழிற்சங்கங்களும் சரி, இப்படி கிரிமினல்கள் இப்போ இந்த மாதிரி முறைகேடுகளுக்கு வந்து துணை போனால் நீ என்ன நாடு வந்து எப்படி போகும்? அப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டில் உண்மையை பேச வேண்டியவர்கள், நியாயத்தை பேச வேண்டிய தொழிற்சங்க தலைவர்களே இப்படி பல உண்மைகளை மூடி மறைத்தால் இந்த சமூகம் எவ்வளோ அபாயத்தை சந்திக்கப் போகிறது என்பதை நினைக்கும் போது ரொம்ப பயமாக இருக்குது. நன்றி.